சட்னி வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இந்த சட்னி வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு சைடிஷாக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு சைடிஷாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து அதை 3 டைம்ஸ் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதில் வந்து என்னென்னா அடியில் வந்து நமக்கு வந்து மண் இருக்குங்க. ஸோ அதனால் 1 டைம் வாஷ் பண்ணோன்னே அந்த தண்ணியை வந்து அப்படியே கீழே ஊற்றிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி கையில் எடுத்துக்கோங்க. ஏன்னா சம்டைம் அப்படியே அலசுனீங்கன்னா வந்து என்ன ஆகுனா அந்த மண் வந்து அடியில் அப்படியே டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னென்னா அந்த கொத்தமல்லி எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை அலசுங்க. அப்படி அலசுனீங்கன்னா தான் மண் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன எடுத்துருக்கோன்னா 1 ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்துருக்கோங்க. அப்புறம் வந்து என்னென்னா பூண்டு பல் வந்து ஒரு 6 பல் வந்து உரித்து வச்சுருக்கேங்க, தோல் உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இஞ்சி துண்டு வந்து ஒன்று எடுத்திருக்கேங்க, அதுவும் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து புளி வந்து ஒத்த கொட்டை மட்டும் புளி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து 1 பை 1 நம்ம வந்து வதக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உளுந்தை வந்து வறுத்து எடுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பல்லை வந்து போட்டுடலாங்க. பூண்டு வந்து தோல் உரித்து போடுங்க. இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துருக்கோங்க, அதை வந்து தோல் ஆல்ரெடி சீவி வச்சுருக்கேன். அதை வந்து என்ன செய்யலாம் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்காக நான் எடுத்துருக்க காஞ்ச மிளகாவை போட்டுடலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்துருக்க அந்த புளியும் போட்டுடலாங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கழுவி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை போட்டுடலாங்க. கொத்தமல்லி தலையை வந்து நல்லா கழுவிட்டு போடுங்க. ஸோ இதையும் வந்து நம்ம வதக்கிக்கலாம். இதில் வந்து நான் கொத்தமல்லி தலையோட கருவேப்பிலை வந்து ஒரு 5-6 இனுக்கு வந்து எடுத்து அதையும் வந்து கழுவி சேர்த்து அரைக்கிறேங்க. அப்படி சேர்த்து வந்து அரைக்கும் போது வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. இப்போ கொத்தமல்லி வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு வந்து இதில் நம்ம போட்டலாம். இதை ஆற வச்சு நம்ம அரைக்கலாங்க. அரைச்சிட்டு நம்ம தாளிக்கலாம். சட்னி வந்து நம்ம அரைச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து தாளிச்சிடலாம். ஸோ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுந்து போடலாம். கடுகு பொரியட்டும். கடுகு உளுந்து பொரிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காஞ்ச மிளகாய் 2 கீரி போட்டிருக்கேங்க. அப்புறம் வந்து கருவேப்பிலை போடலாம். இப்போ தாளிச்சாச்சுங்க. இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் வந்து ஊற்றிடலாம். இப்போ நம்ம தாளிச்சதை வந்து இதில் ஊற்றியாச்சுங்க. இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.